إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلا تحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்திற்கும் மாண்புக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் சிறப்புமிகு ஜும்ஆவுடைய இந்த தினத்திலே மகத்துவம் வாய்ந்த ஜும்ஆ தொழுகையை நபிவழியில் நிறைவேற்ற வேண்டும். ஜும்ஆ உரையை செவிமடுத்து ஈமானிய புத்துணர்வையும் இஸ்லாமிய விழிப்புணர்வையும் பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய திருப்பெயர் துதிக்கப்படும் இந்த தொழுகை கூடத்தை நோக்கி நாம் அனைவரும் வருகை புரிந்திருக்கின்ற இந்த சமயத்திலே ஜும்ஆவுடைய முன்முறையில் நான் உங்களிடத்திலே வாசித்து காட்டிய அருள்மறை குர்ஆனுடைய அந்த திரு வசனம் என்பது குர்ஆனுடைய 14வது அத்தியாயம் சூரத்து இப்ராஹீமிலே இடம்பெறுகின்ற 42வது வசனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த திரு வசனத்தின் வாயிலாக மகத்தான ஒரு தகவலை சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்கார பேர்வழிகள் என்ன விதமான அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதை அல்லாஹ் பாராமுகமாக இருக்கிறான், அதை அல்லாஹ் அறியாதவனாக இருக்கிறான் என்று நீங்கள் கருதி விடாதீர்கள். அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும். அநியாயம் செய்கிறவன் என்ன விதத்தில் அநியாயத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறான், அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். இருந்து அவனுக்கு அவகாசம் கொடுக்கப்படுகிறது. இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹி அல்-அப்ஸார். ஏன் அவனுக்கு இந்த உலகத்தில் அவகாசம் கொடுக்கப்படுகிறது என்றால், அவனை நாளை மறுமையிலே கியாமத்தினுடைய அந்த நாளிலே, எந்த நாளிலே பார்வைகள் எல்லாம் நிலை குத்தி விடுமோ அப்படிப்பட்ட அந்த நாளிலே அவனை பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவனுடைய அநீதியான அந்த காரியங்களிலே அவனை தொடரச் செய்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக இந்த உலகத்திலே பல அநியாயக்காரர்கள் இருக்கிறார்கள். அந்த அநியாயக்காரர்களுக்கு தலைமை வகிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் அல்லாஹ் பார்க்காதவனாக இருக்கிறானே, அல்லாஹ் இவர்களை தண்டிக்காமல் இருக்கிறானே என்று அல்லாஹ்வுடைய அந்த கண்காணிப்பு விஷயத்தில் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனுடைய 8வது அத்தியாயத்தினுடைய 57வது வசனத்தின் வாயிலாகவும் நமக்கு சொல்கிறான், வலா யஹ்ஸபன்னல்லதீன கஃபரு சபகு. நிராகரிக்கக்கூடிய காஃபிர்கள், நிராகரிப்பாளர்கள் தாம் வென்று விட்டோம், தாம் முன்னே சென்று விட்டோம் என்று எண்ணிவிட வேண்டாம். இன்னஹும் லா யுஜிஸூன். அவர்கள் இந்த உலகத்திலே வெல்ல முடியாது. அதே விதமா குர்ஆனுடைய 24வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனத்தை வாசியுங்கள். அல்லாஹ் அதிலேயும் சொல்கிறான், வலா தஹ்ஸபன்னல்லதீன கஃபரு முஅஜிஸீன ஃபில் அர்த். இந்த உலகத்தில் அங்க பாருங்க இங்க பாருங்க எல்லாவற்றிலையும் இந்த அநியாயக்காரர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே என்று நீங்கள் எண்ண வேண்டாம். இந்த பூமியில அவர்களால் வெல்ல முடியாது. இந்த பூமியில அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு அவகாசம் ஏன் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னா, அவன் அநியாயத்தின் மீது அநியாயத்தை இன்னும் செய்யணும், மிகப்பெரிய தண்டனைக்கு அவன் ஆளாக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய திட்டமாக இருக்கின்ற காரணத்தினால அது அங்கே இங்கே என்று அந்த அற்பம் சொற்பமான சில விஷயங்கள் இருக்கிறது. சில விஷயங்கள்ல அவர்கள் முன்னேறி சென்று விடுகிறார்களே,
அதை அவர்களுக்கு சாதகம் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தெளிவா சொல்கிறார். ஆக அநியாயக்காரர்கள் தண்டிக்கப்படுவார்கள் மறுமையிலே கடுமையா, இந்த உலகத்திலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டிப்பான். அதே விதமா அநீதி இழைக்கப்பட்டு இருக்கிறார்களே, மதுரூம்களாக இருக்கிறார்களே, அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில எந்த திரையும் இல்லை என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக கோடிட்டு காட்டி இருக்கிறார்கள். அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு நாம் பயந்து கொள்ள வேண்டும். அநீதி இழைக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவார்கள் என்று சொன்னா அவர்களை அந்த நிலைக்கு ஆளாக்கக்கூடியவர்கள் எம்மாம்பெரியவர்களாக, எவ்வளவு பெரிய படை பலம் கொண்டவர்களாக, பொருளாதார பலம் கொண்டவர்களாக, எவ்வளவு பெரிய சொத்து சுகமேறக்கூடியவர்களாக, எவ்வளவு பெரிய ஆயுத பலம் உள்ளவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை அழிப்பான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பலவீனப்பட்டு இருந்தார்கள். இந்த நிலையில் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவில ஒரு ஆட்சி நிர்வாகம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய கரங்களுக்கு தருகின்றான். அந்த ஆட்சி அதிகாரம் என்பது அப்படியே இந்த பூமியில அப்படியே விஸ்தீர்ணமாகிறது, விசாலமாகிறது. எந்த அளவுக்கு என்றால் யமன் கைப்பற்றப்படுகிறது. இன்றைக்கு ஹூசிகள்லாம் தாக்குதல் நடத்துறாங்க என்றதெல்லாம் நம்ம கேள்வி வர்றோம் பாருங்க. அந்த ஹூசிங்கெல்லாம் பேரு, அதை ஹூதி நம்ம சொல்றோம். ஆக அந்த ஹூதிகள் எங்கிருந்து தாக்குதல் நடத்துகிறார்களோ அந்த யமன் பகுதிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவிலே இருந்த அந்த காலகட்டத்திலேயே வெற்றி கொள்ளப்படுகிறது. மதீனாவிற்கு கவர்னராக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்து அவர்களை அனுப்புகிறார்கள். அனுப்பும் போது முஆத் இப்னு ஜபல் ஒட்டகத்துல, அதாவது அவர்கள் வாகனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் நடந்தே வர்றாங்க. நடந்தே வந்து அவர்களுக்கு செய்த அந்த உபதேசம் புகாரியிலே, முஸ்லிம்ல, இன்னும் பிற ஹதீஸுடைய கிதாபுகள்ல ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யா முஆத் அவர்களே, இன்னக சதஅதி கௌம அஹ்ல கிதாபின், முஆத் அவர்களே நீங்கள் நிர்வாகியாக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்களே, கவர்னராக ஆக்கி அனுப்பப்பட்டிருக்கிறீர்களே, அந்த தேசம் என்பது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் வாழக்கூடிய தேசமாக இருக்கிறது. யூதர்களோ கிறிஸ்தவர்களோ அங்கே இருக்கிறார்கள். ஆக அவர்களிடத்துல நீங்க போறீங்க, போய் ஏகத்துவத்தினுடைய பிரச்சாரத்தை அவர்களிடத்துல செய்யுங்கள், தூதுத்துவத்தை எடுத்து சொல்லுங்கள். அதே விதமாக இந்த மார்க்கம் கடமையாக்கி அந்த விஷயங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அதே விதத்துல அவர்கள் மீது நீங்கள் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்பதற்காக தான் தோன்றித்தனமாக செயல்பட்டு விடக்கூடாது. யார் மீதும் உங்களுடைய அநியாயத்தை கட்டவிழ்த்து விடக்கூடாது. யாருக்கு நீங்க அநியாயம் செய்யக்கூடாது. பாருங்களேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபலை கவர்னராக நியமித்து அனுப்புகிறார்கள். அவங்க செஞ்ச அந்த போதனையை பாருங்க. நீங்கள் அவர்கள யாருக்கும் அநியாயம் செஞ்சிடக்கூடாது. அவர்கள் எதை கண்ணியமானதாக கருதுகிறார்களோ அவர்களுடைய சொத்து சுகங்களை நீங்கள் பறித்து விடக்கூடாது. அறிந்து கொள்ளுங்கள், இத்தகை தாவத்தல் மظلوم, அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்குரிய அந்த பிரார்த்தனை இருக்கிறது, அதற்குரிய வலிமையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அதே விதமாக அவர்கள், அதாவது அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறார்களே, அநீதி இழைக்கப்பட்ட அந்த மக்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில எந்த திரையும் கிடையாது. எந்த திரையும் இல்லாத விதத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான். ஏற்றுவிட்டு நீங்க எம்மாதிரி வலிமை உள்ளவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களை தண்டித்து விடுவான். அல்லாஹ்வுடைய இந்த தண்டனைக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு அவர்களுடைய ஏக்கம் இருக்கும் அல்லவா, என்ன இவ்வளவு அநியாயம் நம்ம மேல கட்டவிழ்த்து விடுகிறார்களே என்று அந்த அநீதி இழைக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்துல கையேந்துவார்களே, கையேந்தக்கூடிய அந்த துஆவுக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது என்று சொன்னால், அவர்களை இந்த நிலைக்கு, அநீதி இழைக்கக்கூடிய அந்த நிலைக்கு ஆளாக்கக்கூடிய அந்த மக்கள் இருக்கிறார்களே, எவ்வளவு வலிமை உள்ளவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான் என்பதற்கு இன்றைக்கு அமெரிக்காக்காரன் படுற அந்த பாடுகள் பெரிய பாடமாக இருக்கிறது. அதோ 2 வருடமாக இந்த பலஸ்தீன அந்த மக்கள் மீது எத்தனை அநீதிகளை கட்டவிழ்த்து விட்டார்கள், எத்தனை அநியாயங்களை, அக்கிரமங்களை செய்தார்கள் அந்த ஏழை பாலை அந்த மக்கள் மீது. பலஸ்தீன் என்பது மொத்தம் அவர்களுக்குரிய, பலஸ்தீன மக்களுக்குரிய சொந்தமான ஒரு நிலப்பரப்பு, ஒரு நாடு. அந்த நாடை இந்த இஸ்ரேலுங்கிற இந்த அமெரிக்காவுடைய கள்ளப்பையனை ஆக்கிரமிக்க செய்து
அவன் மொத்தமே ஆக்குபேஷன் பண்ணி கடைசியாக சுருக்கி 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 காசாங்கிற ஒரு சின்ன நிலப்பரப்புல, நீளத்துல ஒரு 40 கிலோமீட்டர், அகலத்துல ஒரு 10 கிலோமீட்டர், அந்த நிலப்பரப்புல கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களை கொண்டு வந்து சிறையில அப்படியே திறந்த வழி சிறைச்சாலையாக அடைத்தார்கள். 80 வருடமாக சொல்லுண்ணா உயரங்களுக்கு அந்த மக்களை ஆளாக்கினார்கள். அதற்கு அடுத்து நடந்த அந்த கடைசி போரிலே அவர்கள் செய்யாத அநியாயங்கள் எதுவும் இல்லைங்கிற அளவுக்கு அத்தனை அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் கட்டவிழ்த்து விட்டார்கள். கடைசியாக நடந்த அந்த போரிலே 75,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதிகாரப்பூர்வமான ரெக்கார்டுல 75,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் அன்றிக்காரர், அதாவது அந்த இடிபாடுகள்லயே அப்படியே சமாதி ஆகிவிட்டார்கள். அதெல்லாம் சேர்த்து கணக்கு போட்டோம்னா 1,00,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை. அதுல 1/3 பங்கு பருவமய அடையாத குழந்தைகள், அதுல 1/3 பங்கு பெண்கள், கணிசமான வயோதிகர்கள், நோயாளிகள், எல்லா அநியாயத்தையும் செஞ்சாங்க. 1,00,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஊனமாகிவிட்டார்கள். நிரந்தரமான ஊனம். அவர்களால் இயற்கையாக செயல்பட முடியாதுங்கிற அளவிற்கு தன்னுடைய நிலத்திற்காக, தன்னுடைய சுதந்திரத்திற்காக, விடுதலைக்காக போராடி அந்த மக்களை என்ன நிலைக்கு அவர்கள் ஆளாக்கினார்கள். இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் கொஞ்சம் நாம சிந்திச்சு பார்க்க வேண்டும். அவர்கள் படக்கூடிய அந்த கஷ்டம், அவர்கள் படக்கூடிய அந்த ரணம், அதற்காக அவர்களை விட்டு கிட்டத்தட்ட 5,000-6,000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நாமே அல்லாஹ்விடத்துல கையேந்தி எவ்வளவு துவா செஞ்சிருப்போம். யா அல்லாஹ், அந்த மக்களை நீ காப்பாற்றுவாயாக, அவர் அந்த மக்களுக்கு சுதந்திரத்தையும் விடுதலையும் நீ தருவாயாக என்று எவ்வளவு அல்லாஹ்விடத்துல நாம கையேந்தி இருப்போம். அவர்களுக்காக தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து தஹஜ்ஜு தொழுது துவா செய்திருப்போம். இப்ப நாமளே நம்முடைய துவாவே அந்த அளவுக்கு என்று சொன்னால் சம்பந்தப்பட்டவர்கள் ஏன் அந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டார்கள்? முஸ்லிமாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால்தான், அவர்கள் தங்களுடைய அந்த கோரிக்கையில உறுதியாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால்தான் இவ்வளவு பெரிய அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் சகிக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டது. மொத்த அந்த காசா பகுதியை வாழ்வதற்கு தகுதியற்ற நிலமாக அவர்கள் மாற்றினார்கள். வாழ்வதற்கு தகுதியற்ற நிலைமை. நீங்கள் எடுத்து அந்த தரவுகளை எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட 95% மக்கள் காசாவில இருக்கக்கூடியவர்கள் டிஸ்பிளேஸ்ட், அவர்கள் அவர்களுடைய இருப்பிடங்களை விட்டு அகற்றப்பட்டிருக்கிறார்கள். 95% மக்கள் அகதிகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அகதிகளாக மாற்றி வேற எங்கேயும் போக முடியாது. அதே நிலத்திலே அவர்கள் சிக்கொண்டு போய் இருப்பதை நாம பார்க்கலாம். ஒரு கட்டிடத்தை மிச்சம் வைக்காத அளவிற்கு எல்லாத்தையும் தரைமட்டமாக்கினார்கள். எல்லா அநியாயங்களையும் கட்டவிழ்த்து விட்டார்கள். எந்த அளவுக்குனா, பசி பட்டினியோடு சாப்பாடுக்காக வருவாங்கிற சாப்பாடுக்காக வரக்கூடியவர்களை எல்லாம் சுட்டு தள்ளினார்கள். இவ்வளவெல்லாம் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் ஏன் கட்டவிழ்த்து விட்டார்கள் தெரியுமா? இவங்களை வளர விட்டா எங்க நம்முடைய இருப்புக்கு ஆபத்து வந்துருமோ என்பதற்காகத்தான். அமெரிக்கா காரன் அவனுடைய கள்ளப்பயனாக இருக்கக்கூடிய அந்த யுனைடெட் ஸ்டேட் என்று இருக்கிறது அல்லவா, அந்த யுஎஸ் ஒரு மாகாணம் தான் இந்த இஸ்ரேல் என்பது. அது தனி, இது தனி கிடையாது. அங்க மொத்தம் 50 மாகாணம் இருக்கிறதுனா இது 51வது மாகாணம். இவனை ஏன் இங்க வச்சிருக்கிறான்? மற்றவங்க எல்லாம் அடிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. இவனை ஏன் இங்க வச்சிருக்கிறான் தெரியுமா? இஸ்லாம் என்பதற்கு ஒரு வலிமை இருக்கிறது. ஈமான் என்பதற்கு அதைவிட மகத்தான வலிமை இருக்கிறது. ஈமான் உள்ளவர்களை முஸ்லிம்கள் எல்லாம் அவ்வளவு சாதாரணமா வெற்றி கொள்ள முடியாது. இதோ இந்த பிரிட்டிஷ் நம்ம சொல்றோமே, சூரியன் அஸ்தமிக்காத பெரும் சாம்ராஜ்யத்திற்கு அவர்கள் சொந்தக்காரர்கள். இந்த பூமியினுடைய கிட்டத்தட்ட 3/2 பகுதியை ஆண்டவர்கள் அவர்கள். ஒரு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அம்மாந்திரிய சாம்ராஜ்யத்தை கையில வைத்திருக்கிறார்கள். அரபு மண்ணை அவர்களால் வெற்றி கொள்ள முடிஞ்சதான முடியல. அரபு மண்ணை அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை. ஜெயிக்க முடியாத அந்த நிலையில தான் இவன் யோசிக்கிறான். நம்ம எல்லாம் உட்கார்ந்து யோசிக்கல. அந்த இஸ்லாத்துக்குள்ள பவர் என்னங்கிறது நமக்கு தெரியல. அந்த ஈமானுக்குள்ள வலிமை என்ன, வீரியம் என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அவர்கள் அதெல்லாம் உட்கார்ந்து யோசிக்கிறாங்க. ஏன் இந்த நிலப்பரப்பை நம்மால் வெற்றி கொள்ள முடியவில்லை? எல்லாத்தையும் கையில வைத்திருக்கிறோம், எல்லோரும்
அடிமைப்படுத்தி விட்டோம், எல்லாவற்றையும் காலனி ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா இந்த அரபு உலகத்தை நம்மால கொண்டு வர முடியவில்லையே. ஒரு காலகட்டத்தில் இந்தியா அடிமையா இருந்தது, பங்களாதேஷ் அடிமையா இருந்தது, பாகிஸ்தான் அடிமையா இருந்தது, ஸ்ரீலங்கா அடிமையா இருந்தது. அந்த காலகட்டம் எல்லாம் அவர்களால் அரபியர்களை ஜெயிக்க முடியவில்லை, அரபு பிரதேசங்களை வெற்றி கொள்ள முடியவில்லை. அப்படியான அந்த நிலையில இவர்கள் நினைக்கிறாங்க இவர்களுடைய ஒற்றுமை, இந்த ஒற்றுமையை நம்ம சிதைக்கிறோம். இவனுடைய உள்ளத்திலே உலகத்தினுடைய ஆசையை தோற்றுவிக்க வேண்டும். உலகத்தினுடைய ஆசா பாசத்தை கையில கொடுத்துட்டோம்னா மறுமைங்கிற அந்த நம்பிக்கையை பறித்து விட்டோம் என்றால் இவர்களை நாம ஜெயிக்க முடியும். அந்த ஒற்றுமையை சிதைத்தார்கள். உலகத்தினுடைய சுகபோகங்களுக்கு அடிமையாக அந்த மக்களை ஆக்கினார்கள். இன்னைக்கு வலிமையற்றவர்களாக, கோழைகளாக அந்த அரபு நாட்டு ஆட்சியாளர்கள் எல்லாம் இருக்கக்கூடியதை கண்கூடாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட அந்த ஈமான், இஸ்லாத்தினுடைய அந்த வலிமையை அவர்கள் விளங்கிய காரணத்தினால நீ வெறும் பேருக்கு முஸ்லிமா இருந்துக்க, கடைபிடிக்கக்கூடிய உண்மை முஸ்லிமா நீ இருக்கக்கூடாது. உன்னுடைய உள்ளத்திலே ஈமான் நாயுடா இல்லதான் ஒவ்வொரு சொல்ல வாயில சொல்லிக்க, ஆனால் அந்த ஈமானுடைய வீரியம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. பறித்த காரணத்தினாலதான் அந்த அரபு உலகத்தை அவர்களால் கைப்பற்ற முடிந்தது. கைப்பற்றின பிறகு மொத்தமே விரல கொடுத்த காரணத்தினால கைய பிடிச்சான், அதற்கு அடுத்து கழுத்த பிடிக்கிற மாதிரியான ஒரு நிலை வந்த காரணத்தினாலதான் அந்த பாலஸ்தீன மக்கள் போன நூற்றாண்டிலே அவர்கள் ஏமாந்து போய் இந்த யூதர்களுக்கு இடம் கொடுத்தார்கள். பாருங்க, யூதர்ல நல்லவனா இருக்கலாம், இந்த சியோனிஸ்ட் யூதர் இருக்கான் பாருங்க, அவனை பத்தி தான் நம்ம பேசுவோம். அந்த சியோனிச யூதர்களுக்கு இடம் கொடுத்த காரணத்தினாலதான் விரல கொடுத்தவனுடைய கையை பிடிச்சு அப்புறமா கழுத்தை பிடிச்சு கழுத்தை நரிக்கிற வேலையை அவர்கள் செய்கிற காரணத்தினால கிட்டத்தட்ட 80 வருடங்களாக அவர்களுடைய சொல்லொன்னா துயரங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடியவர்களாக சகிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போன காரணத்தினாலதான் ஒன்னு விடுதலை சுதந்திரம் இல்லையா செத்து மடிய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு தான் அந்த போரை ஆரம்பித்தார்கள். 2023 ஆரம்பித்து மிகப்பெரிய அளவிற்கு அது போச்சு. அப்ப அந்த மாதிரியான நிலையில ஏன் அவன் அந்த அளவுக்கு வீரியத்தோடு அத்தனை அநியாயங்களை அவன் செய்யறான் தெரியுமா? காரணம், இவர்களை வளர விட்டோம்னா அவ்வளவுதான், நம்முடைய இருப்புக்கு பெரிய பங்கம் வந்துடும். ஏன் அந்த மாதிரியான தாக்கம் அவனுக்கு வருது? ஊர்பட்ட பொருளாதாரம் என்கிட்ட இருக்குது. பொருளாதார பலம், படை பலம், தொழில்நுட்ப பலம், அதே விதமாக ஆயுத பலம், இவ்வளவெல்லாம் பலங்கள் நம்முடைய களத்தில் இருக்கிறது. அதிகார பலம், இந்த பலமெல்லாம் போயிருச்சுன்னா அத்தனை பலத்தோடு அந்த தாக்குதலை நடத்தினார்கள் காசாவின் மீது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற பாருங்க, ஆரம்பத்திலே வாசித்தேனே, வலா யஹ்சபன் அல்லதீன கஃபரு சபகு, காஃபிர்கள் வென்று விடுவார்கள், காஃபிர்கள் எல்லாத்தையும் முந்தி போய்விடுவார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்னஹும் லா யுஜிஸூன், அவர்களால் வெற்றி கொள்ள முடியாது. அவர்களால் ஈரானை இல்லை, இந்த அமெரிக்காக்காரன் ஊர்வட்ட ஆயுத பலமெல்லாம் வச்சிருக்கிறான் பாருங்க, அவனால ஈரான் அல்ல காசாவையே வெற்றி கொள்ள முடியவில்லை. காசாவிலே கிட்டத்தட்ட 900 நாட்கள், 900 நாட்கள், கிட்டத்தட்ட 2.5 வருஷத்திற்கு நெருக்கம் எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்தினார்கள். அணுகுண்டை தவிர, அணுகுண்டை தவிர எத்தனை வீரியம் மிக்க ஆயுதங்கள் இருக்கிறதோ எல்லாத்தையும் போட்டான். 1 இல்ல 2 இல்ல, கிட்டத்தட்ட 2 லட்சம் டன், 2 லட்சம் டன் ஆயுதங்கள். 2 லட்சம் டன், 1 லட்சம், 1000 கிலோ, 2000 கிலோ, 1 டன், 2 டன், நம்ம பீஸ் எல்லாம் ஏத்தவும் இறக்குவோம். அங்க எவ்வளவு ஆயுதங்கள் மட்டுமே கொண்டு வந்து போடப்பட்டது, கிட்டத்தட்ட 2 லட்சம் டன். அத்தனையும் போட்டான். அவர்களுடைய அந்த ஹமாஸுடைய பெரிய பெரிய எல்லா தலைவர்களையும் அவன் கொன்று குவித்து விட்டான். எல்லாம் அவ்வளவெல்லாம் அநியாயம் செஞ்ச பிறகும் அவனால் அந்த இஸ்ரேலால் ஜெயிக்க முடிந்ததா? ஜெயிக்க முடியும். கடைசியா அவன் பிணை கைதிகள் எல்லாம் எப்படி மீட்டு கொண்டான்? டேபிள்ல உட்கார்ந்து அக்ரிமெண்ட் போட்டு தான் அவன் மீட்டு கொண்டான். யாரிடத்துல? ஏழைகளாக, பெரிய அளவுக்கு ஆயுத பலம் இல்லாத அந்த மக்களிடத்திலேயே மண்டியிட வைத்திருக்கிறான் அல்லாஹ். அந்த காசாவை அவனால் வெற்றி கொள்ள முடியவில்லை என்றால் ஈரான் அவன் ஜெயிச்சிருவானா? சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே அவன் தோத்துட்டான். அது அந்த இடத்துல மட்டுமல்ல, 1700களில் இருந்து அவனுடைய வரலாறு தொடங்குது. 1700களில் இருந்து
கிட்டத்தட்ட இதுவரைக்கும் இந்த 3 நூற்றாண்டுகள்ல 40 நாடுகளை அவன் கைப்பற்றி இருக்கிறான். அதே விதமாக 70 நாடுகள் மீது தன்னுடைய ராணுவ பலத்தை விநியோகித்திருக்கிறான். எல்லாத்திலையும் அவனுக்கு வெற்றி கிடைச்சதான்னு கேட்டா எதுலையுமே இல்லைங்க. கனடா, மெக்சிகோ, கடைசியா இந்த ஈராக், ஆப்கானிஸ்தான், வியட்நாம் எல்லாத்துலயும் தோத்து போனான். கடைசி இந்த காசா வரைக்கும் தோத்து போயிட்டான். காசாவில் ஒரு அக்ரிமெண்ட் நடந்துச்சு. இதோ கைரோவுக்கு நானே வர்றேன் டொனால்ட் ட்ரம்ப் வந்தார் பாருங்க. அது வரைக்கும் அல்லாஹ் தோல்வி மேல தோல்வி கொடுத்தான். கொடுத்தும் புத்தி வந்துச்சா? புத்தி வரல. ஏன் வரல? உள்ளமெல்லாம் அந்த ஆணவம், அகம்பாவம். இந்த ஆணவம் அகம்பாவம் மட்டும் வந்துருச்சுன்னு வைங்களேன், அவனை அடிச்சு நாசமாக்குறதுக்கு, அவனுடைய நாட்டை நாசமாக்குறதுக்கு அதுவே போதும். இதுலதான் நமக்கெல்லாம் பாடம் இருக்கு. என்னமோ நீங்க அமெரிக்காவை பத்தி, இஸ்ரேலை பத்தி நீங்க சும்மா பயன்ல பேசிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு நீங்க நினைக்க முடியாது. அந்த ஆணவம் அகம்பாவம் நம்ம உள்ளத்திலே வந்துச்சுன்னா நாசம்தான், கேடுதான் நமக்கு. அந்த அந்த ஆணவம் அகம்பாவம் எவ்வளவு பெரிய படை பட்டாளம், எவ்வளவு அதிகார பலம் அப்படின்னு வித்து காட்டிக்கிட்டு என்னாச்சு? போன 28ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 28ஆம் தேதி கோபம் தலைக்கேறியவர்களாக கை வைக்காத தேன்குள்ளவனம் கை வச்சிட்டாங்க. என்ன பண்ணாங்க? ஈரான் மேல தாக்குதல். ஈரான் மேல தாக்குதல் ஏதோ ஓரஞ்சாரத்தில் குண்டு போட்டு போனாங்களா? இல்ல, நல்லா அவங்களை கிளர்ந்து எழச் செய்யக்கூடிய அளவுக்கான காரியத்தை அவங்க மூலமா செய்ய வச்சுட்டோம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க, பல இடங்கள்ல நீங்க படிச்சிருக்கலாம். மக்கள் அவன் ஒரு விதத்துல சூழ்ச்சி செய்யலாம், அல்லாஹ் இன்னொரு விதத்துல சூழ்ச்சி செய்யறான். அப்ப சூழ்ச்சி செய்யறான், அல்லாஹ் உட்கார்ந்துட்டு சூழ்ச்சி அந்த திட்டமெல்லாம் செய்ய மாட்டான். அந்த சூழ்ச்சி அவனுக்கு எதிராக அல்லாஹ் ஆக்கிடுவான். எவன் தீய விதத்துல சதி திட்டம் தீட்டுறானோ அது அவனை தான் அடிக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அதை எப்படி செய்ய வச்சான் பாரு. அப்படியாப்பா, நீ செய்யற காரியத்தை கொஞ்சம் நல்லா நீ திருப்பி அடி வாங்குற அளவுக்கு உன்னை செய்ய வச்சிருவேன்னு உனக்கு ஃபர்ஸ்ட் நாள் பாம்பு போட்டான். எங்க? அந்த மினாவ் அப்படிங்கிற அந்த ஊர்ல உள்ள, ஈரானுடைய மினாவுங்கிற அந்த ஊர்ல உள்ள ஒரு பள்ளிக்கூடத்துல கூட போட வச்சான். பள்ளிக்கூடம் அவனுக்கு வேற என்னமோ தெரிஞ்சிருக்கு. போட்டா பிரைமரி சின்ன சின்ன குழந்தைகள், பிரைமரி லெவல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகள் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். அந்த ஜனாசா, அந்த பிரேதங்கள், அவர்களுடைய பெற்றோர்களுடைய துடிப்பு ஈரானியர்களை கத்தி கலங்க செஞ்சிருச்சு. வச்சு செஞ்சிட வேண்டியதான். 2வது நாள் என்ன பண்ணா, அவர் ரொம்ப நல்லவர். இருக்கிறவர்களையே அவங்களுடைய கொள்கை கோட்பாடு, அதை பத்தி நான் பேசுறேன். இருக்கிறவர்களையே ரொம்ப நல்லான தாட்டு கொண்டவர் அந்த காமினி என்று சொல்லி இருந்தார் பாருங்க. இதுக்கு முந்தி ஆயத்துல்லா அவங்க சொல்லுவாங்க. ஆயத்துல்லா என்றால் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியின் அந்த பதவிக்கு அவங்க பேரை வச்சிருக்கிறாங்க. அந்த காமினியே போட்டு தள்ளுற மாதிரி அவங்க போட்டு அவங்க என்ன திருப்தி அடைஞ்சாங்க? காமினி செத்துட்டாரு, மற்றவங்க எல்லாம் நம்ம கொண்டு விட்டோம், அவ்வளவுதான்ப்பா, அடுத்த நாள் ஈரான் நம்ம கைக்கு வந்துடும் நினைச்சாங்க. இது ஒரு கொள்கை அடிப்படையிலே செயல்படக்கூடிய ஒரு நாடு. அது அங்க முகங்களுக்கு முக்கியம் இல்லை. அவளுக்கும் பாருங்க, ஷியா முகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான். ஷியா தலைவர் என்ன சொல்லிட்டார் அவ்வளவுதான், அதற்கு கட்டுப்படக்கூடியவன். ஆனா அவன் பாருங்க, கொள்கைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய இந்த கபோதிகள் இருக்காங்களே, இந்த அரபு நாடுகள், இவங்களுடைய சித்தாந்தம் என்பது அப்படி. நீ அதெல்லாம் பார்க்காதப்பா, நீ மூஞ்ச பார்க்காத, உன் முகவரியை பார், குர்ஆனை பார், இஸ்லாத்தை பார் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த சன்னி இவன் தான் கொள்கையில சமரசம் செஞ்சுக்கிட்டான். அவனுக்கு அவனுடைய தலைவர்கள் தான் முக்கியம். ஆனா இங்க பாருங்க, ஷியாங்கிறது அவன் முகத்தை வச்சுதான் செயல்படுவான். அவனுடைய தலைவர் என்ன சொல்றாங்களோ அதுதான். ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஷியாக்காரனை ஒருத்தர் போயிட்டாரா இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு வருவார். ஒரு தளபதி போயிட்டாரா இன்னொருத்தர் ஒரு பதவிக்கு 4 பேர் ஒரே சமயத்துல நியமிக்கப்பட்டவர்களாக அதற்கடுத்து அந்த இழப்பு பெரும் இழப்பே இல்லை என்று சொல்லி திருப்பி அடிக்கிற அடி இருக்கிறது நம்ம உள்ளத்துக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். புரியுதுதாங்க? வேற எங்கேயோ காசாவுல பார்த்த காட்சிகள் எல்லாம் இன்னைக்கு எங்க பாக்குறோம்? நம்ம இஸ்ரேல்ல பாக்குறேன். இதெல்லாம் நம்ம கொஞ்சமாவது நினைச்சிருப்போமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னால இவ்வளவு வலிமையோட இருக்கிறாங்களே, இந்த ஹமாஸ் கொஞ்சம் அடக்கி வாசி இருக்க கூடாதா என்றெல்லாம் நம்ம நமக்குள்ளேயே சிந்திச்சிருப்போமே.
அதே விதமா இவ்வளவுலாம் அநியாயம் செய்யறோம், அல்லாஹ்விட்ட இவ்வளவுலாம் கையேந்துறோம், பிரார்த்தனை செய்யறோம். அந்த துஆவுக்கு வலிமையே இல்லையா? அல்லாஹ் இவங்களை பார்த்துட்டே இருப்பானா அப்படின்னு நம்ம நினைச்சோமே, சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நம்ம எல்லாரும் மனிதர்கள் தான், அந்த எண்ண ஓட்டங்கள் நமக்கு வரும். யظنون بالله غير الحق وان الجاهليه ஜாஹிலியா காலகட்டத்தினுடைய அந்த எண்ணத்தை போலதான் நம்முடைய உள்ளங்கள்ல சில சமயங்கள்ல எண்ணம் வரும். அல்லாஹ் இதெல்லாம் பார்க்க மாட்டானா, பழித்திக்க மாட்டானா? என்னைக்காவது நம்ம நினைச்சிருப்போமா உயர்ந்த அந்த கட்டிடங்கள் எப்படா இந்த நகரங்களை அமைத்திருக்கின்றான் என்று அங்கலாய்த்து பார்த்தோமே, அந்த நகரங்கள் இன்றைக்கு அந்த காசாவுடைய காட்சிகள் எங்க? இஸ்ரேல்ல, டெல் அவீவ்ல, ஹைஃபாவில, டிமோனாவில, பீர் ஷேவாவில, அஸ்கலான்ல, ஜெருசலத்துல ஆட்சி பார்க்கலாம். காசாவுடைய சுடுகாடா ஆக்கிட்டவனும் பெருமைப்பட அவங்க சொன்னாங்களே, அந்த காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு இஸ்ரேல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்து காட்டுகிறானா இல்லையா? எவ்வளவு வலிமை தெரியுமா? நம்மகிட்ட எவ்வளவு ஏர் டிஃபென்ஸ் இருக்கு தெரியுமா? எல்லாம் சின்ன பின்னமாயிருச்சு. இந்த ஈரான்காரனுடைய பலமான ரிட்டாலியேஷன் அடி எந்த அளவுக்கு என்றால் துண்டக்கானோ துணியக்கானோ என்று ஓடக்கூடிய அளவிற்கு எவ்வளவு புத்தி பேதலித்து போய் அங்க நடக்கக்கூடிய அந்த காட்சிகள் அவர்களுடைய அந்த அமெரிக்காவுடைய ஆட்சியாளர்களுடைய மனநிலையை எவ்வளவு பாதித்திருக்கிறது என்று சொன்னா, காலையில ஒண்ணு மாலையில ஒண்ணு என்று பேசிக் கொண்டிருந்த டொனால்ட் ட்ரம்ப் யூரின் போறதுக்கு முந்தி ஒரு பேச்சு பேசுறாரு, யூரின் போயிட்டு வந்து இன்னொரு பேச்ச பேசுறாரு. நம்ம தான் தமாஷை பார்க்கணும்னா வேற என்னமோ காட்சிகளை பார்த்தோம். அவரை பாரு, இவனை பாரு, அவனை பாரு. இப்ப ட்ரெண்டிங்ல உள்ள ரொம்ப தமாஷானது, உங்களை நீங்க நல்லா சிரிக்கணும்னா கொஞ்சம் இங்கிலீஷ தெரிஞ்சுக்கிட்டு, அதுவும் யூஎஸ் இங்கிலீஷ தெரிஞ்சுக்கிட்டு டொனால்ட் ட்ரம்புடைய பேச்செல்லாம் நீங்க கேட்டீங்கன்னு நீங்க ஒரு நாளுடைய பேச்சு அதை வச்சு ஒரு வாரமெல்லாம் நீங்க சிரிக்கலாம். அந்த நிலைக்கு அல்லாஹ் அவர்களை ஆளாக்கி விட்டானா இல்லையா? கொஞ்சம் நீங்க சிந்தித்து பாருங்கள். நினைச்சு பார்த்திருக்க முடியுமா? எவ்வளவு ஊர்வட்ட ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்க, ஊர்வட்ட அணு ஆயுதங்களை கையில வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய நிலைமையை அல்லாஹ் துண்டக்கானம் துணியக்கானம் என்று ஓட வைத்திருக்கின்றான். அரபு நாடுகள்ல உள்ள அவர்களுடைய எல்லா பேஸ்களும் தாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் 40 வருடங்களாக இந்த ஈரான் மீது பொருளாதார தடை. அவன் தன்னுடைய ஆயிலை கேஸை கூட வெளி உலகத்திற்கு சுதந்திரமா விற்க முடியாதுங்கிற அளவிற்கு அத்தனை பொருளாதார தடை இருந்தும் கூட தன்னை எந்த அளவிற்கு அவன் தகவமைத்திருக்கிறான், தயாரித்திருக்கிறான் பாருங்க. அடி என்ன அடி! அவனுடைய எல்லா பேஸ்கள் இருக்குது, ராணுவ பேஸ்கள், மிலிட்டரி பேஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டான். பெரிய பெரிய அப்படியே நகரங்கள், மிதக்கக்கூடிய நகரங்கள் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாம் லிங்கன், யுஎஸ் ஜெரால்ட் ஃபோர்டு, இன்னும் பலது இருக்கிறது. எல்லாத்தையும் எல்லாத்துக்குள்ள ஓட்ட போட்டாச்சு. தண்ணி பூதர கூடாதுன்னு ஓடிட்டாங்க. தூக்கிட்டு ஓடக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நிலைமையை ஏற்படுத்துறானா இல்லையா? அநீதி இழைக்கப்பட்டார்களே அந்த மக்கள், அவர்களுடைய பிரார்த்தனை, அல்லாஹ் இந்த அநியாயக்காரங்க இவங்க இவ்வளவு அநியாயங்களை கட்டவிழ்த்து விடுகிறார்களே, அல்லாஹ் தன்னுடைய வலிமையை எப்படி காட்டுகிறான் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டும். ஆக அவனுடைய ராணுவ பேஸ் போச்சு. அமெரிக்காவுடைய பலாயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். சிந்திச்சு பார்க்க வேண்டும். அவனுடைய ஏர் டிஃபென்ஸ் அப்படியே ஏதாவது வான பாதுகாப்பு, அந்த வான பாதுகாப்பு என்பதெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய தகவல் தொழில்நுட்பங்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது. சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவ்வளவுக்கும் அந்த ஈரான் மீது கடுமையான தாக்குதல் தொடுக்கப்பட்ட பிறகும் கூட அவனுடைய பதிலடி அளவுக்கு இருக்கிறது. இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடியது. அவனை அந்த ஈரான்காரனை கொள்கை ரீதியா பல விதத்துல நம்ம விமர்சிக்க வேண்டும். ஏன்? இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவம் தூதுத்துவத்தை விட்டு விலகிய அடிப்படையில் அந்த ஷியாவுடைய கொள்கை இருக்கிறது. அதை நாம எடுத்து சொல்ல வேண்டும். ஆனா அதே நேரத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒழுங்குகளை அவன் கடைபிடித்தானா இல்லையா? அப்படி கொஞ்சம் முன்னால வந்து வரக்கூடிய சகோதரர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய விதமாக என்னுடைய இடதுபுறத்துல, அதாவது உங்களுடைய வலதுபுறத்திலேயும் நிறைய இடம் இருக்கு பாருங்க. அப்படி கொஞ்சம் வாங்க. இந்த பிறகு வரக்கூடிய தாமதமாக வரக்கூடிய அன்பு சகோதரர்கள் சுருக்கமாக சுண்ணத் தொழுதவர்களாக சபையில் அமருங்கள்.
அப்ப பாருங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வலிமையை எப்படி காட்டுகிறான் அப்படிங்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல அதான் சொல்றான், வஅஇது லஹும் மஸ்ததஅதும் மின் குவத்தின் வ மின் ரிபாத்தில் கைல். உங்களால் எந்த அளவிற்கு இயலுமோ அந்த அளவிற்கு நீங்கள் உங்களுடைய பலத்தை திரட்டுங்கள், தயாரிப்பு செய்யுங்க. அந்த தயாரிப்பு எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்றால், துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹி வ அதுவக்கும் வ ஆகரீன மின் தூனிஹி. அல்லாஹ்வுடைய எதிரிகளையும் உங்களுடைய எதிரிகளையும், அவர்கள் அல்லாத சாதாரண மக்கள் இருக்கிறார்களே அவர்களையும் பயமுறுத்தக்கூடிய அடிப்படையில் இருக்க வேண்டும். எப்பா இவங்கிட்ட வம்பு தும்பு வச்சுக்க கூடாது, இவன் அட்ட கத்தி கிடையாது, இவனுடைய வாள் என்பது அவ்வளவு கூர்மையானது என்ற பயம் இருக்க வேண்டும். அந்த பயம் இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு அந்த ஹோர்முஸ் அப்படிங்கிற அந்த ஜலசந்தி அடைக்கப்பட்டிருக்கிறது. பல நாட்டு கப்பல்லாம் போக முடியாதுங்கிற அளவிற்கு அப்படியான அந்த நிலை, அந்த பாதிப்பு நம்ம வரைக்கும் இருக்க, அமெரிக்காக்காரன் இப்போ செஞ்சிருவோம் அப்ப செஞ்சிருவோம். கடைசியா நேத்து என்ன சொன்னார் தெரியுமா? டொனால்ட் ட்ரம்ப் உடைய நேத்தருடைய அறிக்கை, ஹோர்முஸை யார் நீங்க கைப்பற்றணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க போய் செஞ்சுக்கங்க, நாம அதை விட்டு தூரம் ஆயிட்டோம். மிடில் ஈஸ்டை விட்டும் கூட நாம இண்டிபெண்டன்டாக இருக்கிறோம். we are independent from of middle east. அதாவது இந்த மத்திய இது இருக்கிறது, மத்திய ஏசியா, அதை விட்டு நாம இண்டிபெண்டன்ட் ஆயிட்டோம், நமக்கு அவங்களுடைய ஆயில் கேஸ் எல்லாம் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவன் இங்கிருந்து ஓடிவிட்ட ஒரு நிலையை நாம பார்க்கின்றோம். அப்ப பாருங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய ஒரு அடியை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப ஈரானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த காலில் நிக்கிறாங்க பாருங்க. அவர்களுடைய பயத்தை, அச்சத்தை அந்த அமெரிக்காக்காரன், இஸ்ரேல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அந்த அரபனுடைய ஆட்சியாளர்கள் அவர்களுடைய உள்ளத்துல எல்லாம் ஒரு திகிலை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் பாருங்க. இதெல்லாம் ஏன் என்று சொன்னால், இப்படியான தயாரிப்பை செய்யுமாறுதான் இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. தீரத்தோடு நிக்கணுமே தவிர, அநியாயத்தை அக்கிரமத்தை தட்டி கேட்கணுமே தவிர கோழையா மாறிவிட வேண்டும் என்று இஸ்லாம் ஒருபோதும் நமக்கு சொல்லவில்லை. அந்த தயாரிப்பை அவர்கள் செய்திருக்கிறார்கள். மற்ற அரபு நாடுகள்லாம் ஆயிலை கொண்டு, கேஸை கொண்டு வந்த அந்த பொருளாதாரத்தை எல்லாம் உயர்ந்த கட்டிடங்களை கட்ட வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தினார்கள். கட்டடம் உயர்வா இருந்தா மட்டும் பத்தாது தம்பி, எதுவாக உயர்வா இருக்கணும், நம்முடைய ஈமான் உயர்வாக இருக்க வேண்டும், நம்முடைய மார்க்கம் உயர்வாக இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால்தான் நாம் நம்மை தகவமைத்துக் கொள்ள முடியும். அப்படிங்கிற அந்த விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லுகின்றான். அந்த பாடத்தை இந்த அரபு உலகம் மறந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு அடி வாங்குறவர்களாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள். திருப்பி ஒரு அடியை கூட இந்த ஒரு மாசத்துல அவங்களால் அடிக்க முடியாதுங்கிற அளவிற்கு அவ்வளவு பலவீனப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த சமயத்துல நாம இரண்டு விஷயங்களை கவனிக்க வேண்டும். ஒன்னு என்ன, அநியாயக்காரர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான். அதற்கு அமெரிக்கா பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது, இஸ்ரேல் பெரிய பாடமாக இருக்கிறது. அதற்கு அடுத்து நான் இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிறேன் என்று சொல்லி இஸ்லாத்தை காத்திலே பறக்க விட்டு விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி வராது என்பதற்கு இந்த அரபு உலகம் எல்லாம் பெரிய ஆதாரமாக இருக்கிறது. சவுதியா இருக்கட்டும், குவைத்தா இருக்கட்டும், கத்தரா இருக்கட்டும், இருக்கிற நாடுகள்ல கத்தர் கொஞ்சம் பரவாயில்லை. அதற்கு அடுத்து பஹ்ரைனா இருக்கட்டும், யுஏஇ இருக்கட்டும், யுஏஇ இருக்கிறாங்க பாருங்க, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். அவனெல்லாம் எப்படி முஸ்லிம் சொல்றதுன்னா புரியல. ஆட்சியாளர்கள் அங்க நல்ல மக்கள் தான் நிறைய இருக்கலாம், அதை பத்தி மக்களை நம்ம பேசல. ஆட்சியாளர்கள், நிர்வாகிகள், ஆக அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அதாவது பரிதாபமான நிலைக்கு அவர்கள் மாறிவிட்டார்கள் பாருங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் ஏன் அவர்களுக்கு உதவி செய்யல தெரியுமா? அவருக்கு அவன் முஸ்லிமா தான் இருக்கிறான், சுன்னி முஸ்லிம்ங்கிறான். சன்னி நம்ம பேச்சு வழக்குல சொல்றோம் பாருங்க. அரபியில சரியான வார்த்தை சீன் நூன் யா, சுன்னி முஸ்லிம். சுன்னி முஸ்லிமா இருக்கிறான், இருந்தும் ஏன் அல்லாஹ்வுடைய உதவி வரல தெரியுமா? அநியாயம் செஞ்சுட்டாங்க. குர்ஆனுடைய 5வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனத்தை வாசியுங்கள். இன்னும் குர்ஆன்ல நிறைய வசனங்கள் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கையாளர்களே, லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா. இந்த யஹூதிகளையும் நஸாராக்களையும், யஹூதினா புரியுதுல, யூதன்,
நசாரா என்றால் கிறிஸ்தவன். இவர்களை உங்களுடைய உற்ற நண்பர்களாக ஆக்காதீர்கள், உங்களுடைய பாதுகாவலர்களாக அவர்களை ஒருபோதும் ஆக்காதீங்க. உன் பாதுகாப்பு உன் கையில இருக்கணுமே தவிர உன் பாதுகாப்பு உன் டிஃபென்ஸ் அவன் கையில கொடுத்துறாதே. ஏனென்றால் அவர்கள் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, அவங்களுக்குள்ள ஒண்ணுக்குள்ள அவர்கள் ஒன்னா இருக்கிறார்கள். உங்களை வேறையாகத்தான் அவர்கள் பார்ப்பார்கள். உங்களிலே யாரேனும் அவர்களை உற்ற நண்பர்களாக பாதுகாவலர்களாக ஏற்படுத்துவீர்கள் என்றால் அவர்கள் அநியாயக்காரர்கள். அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் எப்படி உதவி செய்வான்? அந்த அநியாயக்காரர்களுடைய மடியில இவங்க போய் உட்கார்ந்துட்டாங்களே, ட்ரில்லியன் கணக்கான பொருளாதாரத்தை கொடுத்து இன்றைக்கு அரபு உலகம் என்பது அமெரிக்காவை, இஸ்ரேலை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. கவனிக்க வேண்டும். அப்ப அம்மா பெரிய அநீதி இழைத்த காரணத்தினால்தான் அந்த யகூதியை, நஸ்ரானியை தன்னுடைய பாதுகாவலனை அவன் ஏற்படுத்தின காரணத்தினால்தான் இன்றைக்கு பரிதாபமான நிலையில அல்லாஹ் அவர்களை வைத்திருக்கின்றான். ஒன்னு அவன் திருந்தனும், இல்லை என்றால் அரபு உலகத்தில் மிகப்பெரிய புரட்சியை அவர்கள் எதிர்பார்த்துதான் தீர வேண்டும் என்பதை தவிர அவர்கள் இந்த ஆட்சியாளர்கள், இந்த கோழைகள் அனைவரும் துடை தெரியப்படுவார்கள், வரலாற்றில் இவர்கள் இல்லாமல் ஆக்கப்படுவார்கள் என்ற இந்த ரெண்டை தவிர அவர்கள் வேறு எந்த விஷயத்தையும் எதிர்நோக்கி இருக்கவில்லை என்பதை நாம் கவனத்தில் கொண்டு, அவ்வளவு ஊர்பட்ட காசை வச்சிருக்கிறான, அதிகார பலம் உலகளாவிய அளவிற்கு எந்த அளவுக்கு என்று சொன்னா, போன வருஷம் முகமது பின் சல்மான் வந்து இதுக்கு வர்றார், டெல்லிக்கு வர்றார். சவுதியுடைய இளவரசர் டெல்லிக்கு வர்றார். டெல்லிக்கு வந்த உடனே நம்முடைய 54 இன்ச் இருக்க அவன் 2 அடி எடுத்து வச்சு வர்றான். இவர் 10 அடி குடுக்குன்னு ஓடுறாருன்னா பாருங்களேன். குடுகுடுன்னு ஓடி அவரை போய் வரவேற்கிறார் என்று சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு அதிகார பலம் இருந்தால் அது நடக்கும். அவ்வளவு அதிகார பலம் கொண்டவர்களை அநீதி இழைத்து விட்ட காரணத்தினால் பரிதாபமான நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்றால் நாமெல்லாம் சாமானிய மக்கள். நம்முடைய அந்த சொந்த வாழ்க்கையில அநியாயம் செஞ்சிட்டோம் அல்லாஹ்வுக்கோ மனிதர்களுக்கோ என்றால் பரிதாபத்திலையும் மிக பரிதாபமான நிலை நமக்கு வரும் என்பதற்கு இந்த அரபுலக ஆட்சியாளர்களும் பாடம். அதே விதமாக வந்து அநீதி இழைக்கக்கூடிய அந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்றைக்கு படக்கூடிய அந்த பாடுகள் இருக்கிறது அல்லவா, அடித்து வெறுத்து துவச்சி காய போட்டு வைத்திருக்கிறார்கள் பாருங்க. இந்த நிலை நமக்கு ஒரு பெரிய பாடம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த பாடம் படிப்பினையை பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅது. நபியத்திற்கும் ஆளுநருக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை விட்டு விடைபெறுவதற்கு முன்னால் மேடையில மிம்பர்ல இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் இறுதியாக எச்சரித்த விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு பிறகு நீங்கள் எல்லாம் காஃபிரா இருந்தீங்க, எனக்கு பிறகு நீங்கள் எல்லாம் இணை கற்பிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று நான் அஞ்சவில்லை. என்னுடைய அச்சமெல்லாம் இந்த உலகத்தை பற்றி தான் இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய திறவுகோள்கள், பொருளாதாரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு அதை பெற வேண்டும் என்பதற்காக போய் மறுமையை மறந்து நாசமா போயிருவீங்களோ என்றுதான் நான் அஞ்சுகின்றேன். அப்படி நாசமா போன ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் மாறிவிட்டது. அதுல இந்த அரபு உலகம் மாறிவிட்டது. பொருளாதாரம் என்று பொருளாதாரத்திற்கு பின்னால போய் இன்றைக்கு எல்லாம் வலிமையையும் இழந்து பரிதாபமான நிலையில நிற்கக்கூடியது நம்ம பார்க்கிறோம். ஆக பொருளாதாரம் வாழ்க்கைக்கு தேவை. வாழ்க்கையே பொருளாதாரத்திற்கு என்று நாம் ஆக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கைக்கு பொருளாதாரம், பணம் தேவை. அந்த பொருளாதாரம் தான் எனக்கு நோக்கம், இது நம்முடைய வாழ்க்கை ஆகிடக்கூடாது என்பதற்கு இன்றைக்கு அரபு உலகத்தினுடைய ஆட்சியாளர்கள் சந்திக்கக்கூடிய அந்த விஷயம் பெரிய பாடமாக இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த பாடம் படிப்பினையை பெறக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும். வாழுகின்ற காலத்தில் பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும். அல்லாஹ் பொருளாதாரத்தை நமக்கு தருகின்றான், தன்னிறைவை தருகின்றான், தாராளமாக தருகிறான் என்று சொன்னால்
அந்த பொருளாதாரத்தின் வாயிலாக செய்ய வேண்டிய அந்த கடமைகளை செவ்வனே நிறைவேற்றக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். பொருளாதாரம்ங்கிறது அப்படியே வெறுத்து ஒதுக்க வேண்டிய விஷயம் கிடையாது. பொருளாதாரம் அல்லாஹ் கயிறு என்று நமக்கு சொல்கின்றோம். ஆனால் அந்த பொருளாதாரத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டுமோ அவ்வாறு பயன்படுத்த வேண்டும். சக்காத்தை சரியான விதத்தில் நிறைவேற்றக்கூடியவர்களாக, தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக, ஏழைப்பாளைகளுக்கு வழங்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த விதமாக இன்றைக்கு சும்மாவின் வாயிலாக ஒரு அறிவிப்பு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நிதியை கேட்டு நம்முடைய இந்த இதே திருப்பூரை சேர்ந்த அந்த இது முதலிப்பாளையம் என்ன பேரு ஹவுசிங் யூனிட், அந்த ஹவுசிங் யூனிட்ல ஒரு சகோதரர் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார். அவரால் பெரிய அளவுக்கு வாழ்வாதாரத்தை திரட்ட முடியாதுங்கிற ஜாக்கிர் ஹுசேன் அவர்களுடைய மனைவி ஆயிஷா சித்திகா 2 கிட்னிகளும் பாதிக்கப்பட்டு அவர்கள் டயாலிசிஸ் அப்படிங்கிற நிலையில இருக்கிறார்கள். டயாலிசிஸ் செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு இனி டயாலிசிஸ் அந்த கழுத்து பகுதியில செய்ய முடியாது, கையில செய்ய வேண்டும்.